ஃபுல்லா விசில் இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சுங்க. இது என்ன நீங்க பண்றீங்க எனக்கு புரியவே இல்ல. இந்த விசில பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு வந்து இது எவ்வளவு நான் உண்மையிலே எனக்கு என்ன மனவேதனை தெரியுமா? லோக்சபா கட்சியில என்னுடைய சின்னம் விசிலாக இருந்தது. இந்த விசிலுக்காக நாங்களாம் எவ்வளவு பேசியிருப்போம். நாங்க வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பிளாங்க்ல இருந்து விசில் ப்ளோயர் எல்லாம் எவ்வளவு பேசியிருப்போம். கூட்டத்துக்கு பிகிலு பிகிலு நீ வந்து விசில் அடி பிகிலுன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காங்க நீங்க. எதுவுமே தெரியாம இது முழுக்க முழுக்க இது ஏற்கனவே ஒரு ஃபேன் பேஸ் இன்னைக்கு நடந்ததே கூட என்ன விஜய் கடைசியில ஏதோ பண்ண போறாங்க பார்த்தா விசில ஊதுப்பா எல்லாரும் பூ 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 என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த விசில மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அது விசில் அடிச்சாதான் இவங்களுக்கு காமிக்கணுமா? அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்போ இந்த விசில் வந்துட்டாலே போதும் நமக்கு வந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம இப்ப ஆட்சி அமைக்க வேண்டியதை பாக்கி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. இப்ப எனக்கு அதுதான் கொஸ்டின். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த சிபிஐ விசாரணை ஜனநாயகம் தள்ளி போனதுனால ஒரு மாதிரி தேவைக்க தொண்டர்கள் ஈவன் பார்ட்டியுமே ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ விசில் சின்னம் கிடைச்சது இந்த செயல் வீரர்கள் கூட்டம்னு மறுபடியும் அவங்க ஒரு ஆக்டிவேட் மோடுக்கு போயிட்டாங்களா? இல்லங்க நீங்க தாவேக்காவுடைய கிராஃப் எப்பயுமே அப்படி கேட்டீங்கன்னா சல்லுன்னு பீக்குக்கு போகும். அப்புறம் அப்படியே 1.5 மாசத்துக்கு கீழே இறங்கிடும்.